ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 10:21 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:41 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று காலை 7:01 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 9:41 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:21 வரை கரசை, பின்பு வணிசை. அமர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:41 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. இரவு 11:41 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய நாளுக்கான பண்டிகை சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பிகை வழிபாடு செய்து வர சிறப்பான பலன்கள் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஓவியம் வரைவதற்கு நல்ல நாள். புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள். மருந்து செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:08 முதல் 11:52 வரை மேஷ லக்னம். 11:53 முதல் 1:55 வரை ரிஷப லக்னம். மதியம் 1:56 முதல் 4:06 வரை மிதுன லக்னம். 4:07 முதல் 6:14 வரை கடக லக்னம். 6:15 முதல் இரவு 8:16 வரை சிம்ம லக்னம். 8:17 முதல் 10:16 வரை கன்னி லக்னம். 10:17 முதல் 12:22 வரை துலாம் லக்னம். 12:23 முதல் காலை 2:33 வரை விருச்சக லக்னம். 2:34 முதல் காலை 4:41 வரை தனுசு லக்னம். 4:42 முதல் காலை 6:35 வரை மகர லக்னம். 6:36 முதல் காலை 8:22 வரை கும்ப லக்னம். 8:23 முதல் 10:03 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை இந்த காலை பொழுது 6 முதல் 7 மணிக்குள்ளாகவும் பாராயணம் செய்யலாம். அல்லது அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையின் நிலையே மாறும். முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் பெருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பொருளாதார வளர்ச்சியில் அமோகமான உயர்ந்த நிலையை அடைவீர்கள். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே
தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகளை பார்த்து செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைய ராசி பலன்களை இதுநாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற வார பலன், மாத பலன், தமிழ் மாத பலன்கள் மற்றும் அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் குறித்த முழுமையான தகவல்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக வந்து சேரும். ஆகவே பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்வது அவசியம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது மாசி மாதம் 2ஆம் நாள், அதிலும் வெள்ளிக்கிழமை, எப்படி தை வெள்ளிக்கிழமை விசேஷமோ அதே போல இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இது போன்ற தினங்கள் மற்றும் முக்கிய நாட்களும் கூட விசேஷமாக அமைகிறது. உங்களுடைய தேடலுக்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சில நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை நீங்களே உணர்வீர்கள். அது மட்டுமல்ல, செய்யக்கூடிய வேலையில் நம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்கிற அதீத நம்பிக்கை உங்களிடம் பிறக்கும். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டு. உங்களுடைய கருத்துக்களை அலுவலக ரீதியாக தலைமை அதிகாரிகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள், எண்ணியது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்களே, மனக்கவலைகள் எல்லாமே விலகிவிடும். நினைத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக எல்லோரிடத்திலும் நகைச்சுவையாக பேசி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். பொருள் விற்பனை அமோகமாகும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். திறமைகள் வெளிப்படும். உங்களை பற்றி மற்றவர்கள் கூட பின்தொடரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். தொழிலில் அதிலும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். மகிழ்ச்சியான பேச்சுக்கள் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருடைய மனதையும் கவர்வீர்கள். நல்லிணக்கம் உண்டாக்கும். உணர்ச்சி வசப்படுதல் என்பது காணப்படாது. முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழலாம். வருமானத்தை நோக்கிய உங்களுடைய பயணம் நிச்சயம் கைகொடும். அதே நேரத்தில் வருமானத்திற்கு தகுந்தாற்போல் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய தாக்கத்தான் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு செலவு செய்வது அல்லது குழந்தைகளுக்கு செலவு செய்வது, வீட்டை பராமரிப்பது அல்லது வண்டி வாகன பயணங்களுக்காக செலவு செய்வது என ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வப்போது சில நேரம் தாயினுடைய உடல் நிலையை நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் இருந்தாலும் சில நேரம் சில பழுதுகளை நீக்க வேண்டிய சூழலும் வந்து சேரும். காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு கேத்து பகவானோடு இணைய இருக்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 6ஆம் வீட்டிற்கு மெல்ல மெல்ல நகர்வார். அப்பொழுது உங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும். இறை வழிபாடு ஒன்றுதான் மிக நல்லது. யாரை நம்புகிறீர்களோ இல்லையோ, இறைவனை நம்புங்கள். அவரே உங்களுக்கு துணையாக இருப்பார் என்கிற
அதீத நம்பிக்கை உணர்வு இருந்தாலே உங்களால் பல கஷ்டங்களை தாண்டி வெளியே வர முடியும். வாழ்க்கையில் நீங்கள் கரை சேருவதற்கு இறைவனை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே கதி என சரணாகதி அடைந்து விட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுவதை நீங்களே பார்க்கலாம். குழந்தைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனித்திருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள், நல்லது நடக்கும். அறிமுகங்கள் ஏற்படும், மன ஒற்றுமை இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் மேம்படும், நன்மைகள் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என உச்சரியுங்கள். மாற்றங்கள் ஏற்படும், செலவுகள் இருக்கும். மனதளவில் சில எண்ணங்கள் மாறுபடும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்புகள் நிகழும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி 2ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ராசியிலேயே குரு பகவானும் 2ஆம் வீடான தனஸ்தானம் வாக்கு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீட்டில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்வது விசேஷம். வியாழக்கிழமை நாட்களிலேயே குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் வெள்ளிக்கிழமை சென்று கோவிலில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனையோ அல்லது வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு குங்கும பிரசாதம் கொடுக்கும்படியாக கோவிலில் அர்ச்சகருக்கு சொல்லி நீங்கள் கொடுத்து வைத்து வருவது மிக விசேஷமானது. புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இறை வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருள் வேண்டி வழிபடுவது இந்த நாள் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். செல்வாக்கு பெருக்கும். மேற்கூறிய குங்கும அர்ச்சனை செய்து பாருங்கள். தொடர்ந்து 11 வாரம், 21 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் என இது போன்ற குங்குமத்தை வியாழக்கிழமை தினத்தில் வீட்டில் வாங்கி வைத்து பிறகு நீங்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் கோவிலில் சென்று கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் வருமான வளர்ச்சி நிச்சயம் நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பிடித்த விஷயங்களை விரும்பியபடியாக செய்து முடிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கும். கடந்த காலங்களில் விடுபட்ட வேலைகளை முன்னின்று நடத்துவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு சீர்படுத்தும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் சில நண்பர்கள் நட்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபார போக்கு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில போட்டிகள் அதிகமாக இருக்கும். கண் திருஷ்டிகள் நீங்க இறை வழிபாடு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். அதுபோல உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மருந்து மாத்திரைகள் அந்த நேரத்தில் உட்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம்,
பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பண கஷ்டங்கள் தீரும். படிப்படியாக குறைந்து வரும். பொருளாதாரத்தில் ஒரு சீரான போக்கு இருக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஒத்துழைப்புகள் மேம்படும். புரிதல் உண்டாக்கும். சில மாற்றங்கள் உண்டாக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். உதவிகள் கிடைக்கும். போட்டிகள் இருக்கும். தொழிலில் அற்புதங்களை நிகழ்த்துவீர்கள். இயந்திரம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். சுதந்திரமான மனப்போக்கு உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மான்பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் என இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்துதான் பலன்களே சொல்லப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்கள், தொட்ட காரியங்கள் துலங்கும். நிதானமான போக்கோடு இருக்க வேண்டிய நாள். அவசரம் கூடாது. தொழில் விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். இழுபறியான வேலைகள் செய்து முடிக்கக்கூடும். தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடும். வேலையில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் தலைமை மூத்த அதிகாரிகளோடு சில நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், அதே நேரத்தில் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்திலும் ஒரு சீரான போக்கு இருக்கும். மனதில் தெளிவும் நல்ல சிந்தனையும் உண்டாக்கும். அடுத்தடுத்த வேலைகளை மிக அழகாக, கொடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். குழந்தைகளுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு செய்வீர்கள். புதிய வழிமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. வேலை தொடர்பான சில நுட்பங்கள் அறியக்கூடும். அரசாங்க காரியங்களில் பொறுமையாக இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். எதிலும் சிந்தித்தே இருங்கள். கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு சில நல்ல புரிதல்கள் இருக்கும். குடும்பத்தோடு வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். பெருமாளுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனும் இந்த ஒருவரி மந்திரத்தை 108 முறை சொல்வது நல்லது. அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தையும் சேர்த்து பிரயோகியுங்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இம்மையிலும் நன்மை தருவார். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சுறுசுறுப்பான நாள். மனதில் நிம்மதி இருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருங்கள். எதிலும் அமைதி போக்கோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக சில முயற்சிகள் மேம்படும்.
புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் இறக்கம். பொறுமையாக இருங்கள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ராசியினுடைய அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இதுதான் இந்த நாளுக்கான கோச்சார அமைப்பு. கடகராசி அன்பர்களே, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுதலை செய்யுங்கள். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் உங்களுடைய ராசிக்குண்டான அதிபதி 2ஆம் வீட்டில் தன தானிய அபிவிருத்தி ஏற்பட குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவை தனஸ்தானமும் கூட. பொருள் வரவு அதிகரிக்க, செய்த வேலையினால் லாபம் உண்டாக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு உகந்த நாள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்க மக்கள் பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வருவீர்கள். மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் குடும்ப பெரியவர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பொதுவாக நல்ல நாள். எண்ணியது கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு நன்மையை மட்டும் தரும். யாரிடத்தில் எதை பேசினாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை நிதான குணத்தோடு இருக்க வேண்டும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் விலக்கும். கமிஷன் துறைகளில் ஆதாயம் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் காட்டுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு. மன நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்கான வழி கிடைக்கும். இறை வழிபாடு செய்து வர நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு ஒளி கிடைக்கும். எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையும். வருங்காலத்தை இருக்குண்டான விஷயங்களை புதுப்பிப்பீர்கள். வங்கி கணக்கு தொடங்குவீர்கள். பணத்தை சேமிக்கவும் தயாராவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய முக்கிய பொருட்களை வாங்கி வருவீர்கள். புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்களில் ஆர்வங்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருப்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். வருங்காலம் முத்திற்குண்டான எதிர்கால வாழ்க்கைக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு, நெருக்கம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சந்திப்புகள் ஏற்படும். பிரபலமானவர்கள், முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப பெரியவர்கள் துணையாக இருக்கக்கூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வமின்மை குறையும். படிப்பில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை முன்னெடுத்து செல்லக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கொடிக்கட்டி பரப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். ஜெயமேல் ஜெயம் உண்டாக்கும். வெற்றியாக காணப்படுவீர்கள். புதிய வண்டி வாகனம் மீதான எண்ணங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்குவதால் குடும்பத்தில் சேமங்கள், லாபங்கள் நிறைந்தே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவானும், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வீடு மனை நிலம் சார்ந்த துறைகளில் ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். செய்யக்கூடிய வேலைகளில் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். விரயத்தின் அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் ஏதாவது ஒரு மன சிந்தனைகள், மனப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். புரிதல்கள் வரும் வரை மற்றவர்களோடு பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில், வியாபார ஸ்தலத்தில், தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து சிக்கனமாக நடக்க வேண்டும். வீண் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. மன சஞ்சலங்களால் பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் அதிகரிக்கும், தெளிவற்ற நிலைகள் உண்டாகும். ஆக சந்திர பகவானை வணங்குவதும், காஞ்சி காமாட்சி வணங்குவதும், அம்மையப்பரை, சிவபெருமான், பார்வதி தேவியை வணங்குவது சிறப்பு. தம்பதியர்கள் இருவருமே பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். வரவுகள் குறித்த எண்ணங்கள் மேம்படும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம், அல்லது நடக்க வேண்டிய வேலைகள் கூட பேச்சினால் நீங்கும். அவை சரிவர காணப்படாது. உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலையிலேயே இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலம் இருக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். புரிதல்கள் அதிகரிக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்து கொள்வீர்கள். செயல்படக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. நிதானமான போக்கோடு இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. சஞ்சலமான நாளாக இருக்கும். எதை எப்படி செய்யக்கூடும் என்கிற எண்ண ஓட்டங்கள் உண்டாகும். குழப்பங்கள் இருக்கும். பொறுமையாக இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பணம் பற்றிய பய உணர்வுகள் அகலும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் அமையக்கூடும்? தம்பதியர்களுக்குள் இந்த நாள் புரிதல்கள் உண்டாகும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்காது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒற்றுமை உணர்வோடு இருந்தீர்களேயானால் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். எந்த ஒரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதே நல்லது. அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வாளாம். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். மனம் சார்ந்த வகையில் சில சங்கடங்கள் இருக்கும். லாபத்தின் அதிபதி விரயத்தில் இருப்பதால் பொருளாதார நிலைகளில் சில பணத்தை பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். உணவுத்துறை சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள், உணவு கிடங்கு வைத்து நடத்துபவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி தானிய கிடங்கு வைத்திருப்பவர்கள் கவனமாக இருங்கள். ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகும். சந்திர பகவான் நீருக்கும் உணவுக்கும் ஆதாரமாக கூடியவர். கடந்த கால எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு மறதி என்பது இருக்கும். படிப்பினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு எழுத வேண்டும்.
தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் நல்ல தேர்ச்சி பெற இறை வழிபாடு, தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். போட்டிகளை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் உருவாகும். பலர் அவரவர்களுடைய மனதில் தோன்றியபடி உங்களை பற்றி பேசலாம். அந்த பேச்சிற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் யார் என்பதை முழுமையாக நீங்கள் உணரும்படியாக இருங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வது விசேஷமானது. மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். உடல்நலம், மனநலம் சீராக அமையும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை. உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிட்டும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிலரால் உங்களுக்கு வேலைகள் காலதாமதமாகும். கிடைக்க வேண்டிய இடத்தில் சில பணம், பொருளாதார நிலையில் தாமதங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். பொறுமை, நிதானத்தோடு இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்வதோடு யோகாசனங்கள், தியானம் செய்வது விசேஷமானது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். விமர்சனங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான நாளாக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளை புரிந்து கொண்டு வெற்றி நடை போடுவீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆசி மாதம் 2ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவானோடு. பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் வியாழக்கிழமையே குங்குமம் வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதனை வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கோ அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று கொடுத்து அவற்றை வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு குங்கும பிரசாதம் கொடுக்கலாம். அப்படி செய்வதால் தொடர்ந்து 9 வாரம், 11 வாரங்கள் அல்லது 21 வாரங்கள் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். குடும்ப வாழ்க்கை சீர்படும். புதுவிதமான லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடும். வேலையில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் வியாபார நோக்கில் சில வேலைகளை கவனிப்பீர்கள். மக்களை அதிகம் வசீகரிக்கக்கூடிய விதமாக சில வேலைகள் நடக்கும். எதிர்பாராத வகையில் சில பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் போக்கு 2 மடங்காக லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் எதிர்பாராத வகையிலும் உங்களுக்கு பொருள் விற்பனை அமோகமாகும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். புதுவிதமான எண்ணத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மனதில் நம்பிக்கை பிறக்கும். ஆற்றல், வேகம் அதிகரிக்கும். புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை இருக்கும். இருவருமே அனுசரித்து செல்வீர்கள். வேலைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலை ஆட்களை நியமித்துக் கொள்வீர்கள். நல்ல குணமும் நல்ல மனமும் படைத்தவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, உங்களைப் போல் அவர்களும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நியமிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லட்சியங்கள் பிறக்கம். எடுத்த வேலைகள் கைகூடும். ஆதரவான சூழ்நிலைகள் இறக்கம். இழுபறிகள் மறையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பண வரவுகள் உண்டாகும். லாபங்கள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாள். ஓய்வு நிறைந்ததாக இருக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மேலோக்கம். உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். சுகஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் குரு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கர நிலை. ராசியினுடைய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வேலை வாய்ப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் வியாபாரத்திலும் வருமானம் சார்ந்த செயல்களிலுமே அதிக கவனம் இருக்கும். கௌரவ பதவிகள் வந்து சேரும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஓவியம் வரைபவர்கள், கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடும். வங்கி கணக்கு உயரும். சில நேரம் தேவைக்கு மேல் சில பொருட்களை வாங்குவீர்கள். அப்படி இல்லாமல் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். நண்பர்களுடைய கருத்துக்களை வரவேற்பீர்கள். அவர்களுடைய ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். முழுமையாக நீங்க இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருக்கக்கூடும். விருச்சிக ராசி என்பர்கள் இந்த நாள் மனநலம், உடல் நலம் இரண்டுமே சீராகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சற்று தனியும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் கை கொடுக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். துரிதமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். எண்ணிய வேலைகள் திறமையாக நடத்தக்கூடும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். ஓவியம் வரைபவர்கள் கற்பனை மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் மேம்படும். பொறுப்புகளை முழுமையாக முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகள் கை கொடுக்கும். தொட்டது துலங்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. இன்னல்கள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உற்சாகமாகவும் இருப்பீர்கள். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 9வது வீட்டில் சந்திர பகவான், 10ல் கேத்து பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் உண்மையிலேயே ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிகள் கிடைக்கும். அதிகம் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள், வாழ்க்கையினுடைய நிலை எப்பொழுது மாறும் என்று. அந்த கேள்விக்குண்டான பதிலாக இந்த தினம் அமையும். உங்களுடைய செயல்களிலும் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் வீட்டில் இருப்பவர்களிடத்தில், உங்கள் துணைவரிடத்திலும் சரி, பெரியவர்களிடத்திலும் சரி, மூத்தவர்களிடத்தில் சற்று அனுசரித்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுங்கள். தடைப்பட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும் நாள். எதிலும் புத்துணர்ச்சி இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். வேலையில் விறுவிறுப்பு காணப்படும். புதிய தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் சில கணக்குகளை கையாளுவீர்கள். புரிதல்கள் இருக்கும். வியாபாரத்தை மிக நியாயமாக தராசு போல நடத்துவீர்கள். எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை என்பது போலவே உங்களுடைய செயல்கள் அமையும். திட்டமிட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். வருமானத்தை பெருக்குவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய தடை இடர்பாடுகள் அகலும். தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். புதிய நல் வாய்ப்புகள் அமையும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வீர்கள். புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் நல்ல தேர்ச்சி முடிவுகள் கிடைக்கும். பயம் வேண்டாம். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். ஆரோக்கியமான நிலையிலேயே இருப்பீர்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. இறைவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது, தீப வழிபாடு மேற்கொள்வது, இறைவனுக்கு பிரசாதங்களை சமர்ப்பிப்பது என்று உங்களுக்கு எது இயலுமோ யதாசக்திக்கு தகுந்தாற்போல் இறைவனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு தானமும் செய்யலாம். நல்லது. நன்மைகள் அதிக அளவில் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள். ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். அனுசரித்து செல்லுங்கள். தன தானிய அபிவிருத்தி உண்டாகும். புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். தெய்வ பலம் உங்களிடம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். விடுபட்ட வேலைகளை முயற்சி செய்து கொண்டு வருவீர்கள். விலகியவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். அனுகூலம் உண்டாக்கும் நாள். பண வரவுக்கு இடமுண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அத்தியாயங்கள் பிறக்கும். புதிய வகைகள் உண்டாக்கும். புதிய நல் வாய்ப்புகள் பிறக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சனீஸ்வர பகவானுக்குண்டான அதி தேவத்தை தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதார இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள். வில்வத்தினால் அபிஷேகம் செய்யலாம். தூய பன்னீரினால் அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம் செய்வது விசேஷம்.
சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். செய்யக்கூடிய வேலைகளில் இந்த நாள் மிக மிக கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே மகர ராசி அன்பர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். புது விஷயங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. பழைய விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மன ஒற்றுமை என்பது வேண்டும். யாரை பற்றியும் குறைகள் சொல்வதோ குறை கூறுவதோ கூடாது. கூடுமான வரையில் எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமையான தன்மைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுதல் தவிர்ப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள். கடனும் இந்த நாளில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் குடும்ப விஷயங்களை பகிராதீர்கள். மாணவ மாணவிகள், படிப்பில் உங்களுக்கு சில கவனக்குறைவு இருக்கலாம். தேர்வு எழுதுபவர்கள் முழுமையாக உங்களை அறிந்து படித்து நீங்கள் எழுத வேண்டும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். சிந்தனை போக்கில் கவனம் இருக்க வேண்டும். விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பையும் பெற்றுத்தரும். அலைச்சல்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலைகளில் கவனமாக இருங்கள். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. சிவபெருமானை வழிபடுங்கள். பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு மனக்குழப்பத்தை போக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனக்குழப்பங்கள் இருக்கும். யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். குறைகளை கூறாமல் இருப்பது நல்லது. மௌன விரதத்தை அனுஷ்டியுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல் மேம்படும். தலை நிமிர்ந்து வாழக்கூடும். அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிடாத வேலைகளினால் சங்கடங்கள் வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆசி மாதம் 2ஆம் நாள் ராசியிலேயே 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்கு தனஸ்தானம் குடும்ப பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். அஷ்டமஸ்தானத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. நேரம் கிடைக்கும் பொழுது பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபாடுதலை செய்வது விசேஷம். திறமைகள் வெளிப்படும் நாள். பொருட்சேர்க்கை உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, அவர்களுடைய பங்கீடு உங்களுக்கு உண்மையிலேயே கிடைக்கும். அதிக நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வியாபார போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலுக்காக, தொழில் முறைக்காக நீங்கள் வாங்கியிருந்த கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். அலுவலகத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மை நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். தேர்வுகளை நல்ல விதமாக எழுதுவீர்கள். தேர்ச்சி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. விளையாட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும்.
உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாக்கும். புகழ் சேரும். பட்டம் பதவி உயர்வு உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இறை வழிபாடு கை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களினுடைய சேர்க்கை அதிகரிக்கும். பயணங்களினால் நன்மைகள் பிறக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். மேன்மைகள் நிறைந்திருக்கும். அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். முதலீடுகள் மேம்படும். அலுவலக வேலைகள் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், 3ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ராசியினுடைய 6ஆம் இடம் சந்திர பகவான், 7ஆம் இடத்தில் கேத்து பகவான், விரயத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம், சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மீனராசி அன்பர்கள், கிரகங்களினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். தனம் சார்ந்த தேவைகள் நிறைவேறும். வருமானம் கிடைக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும். ஆனந்தமாக இந்த நாளை முழுமையாக கழிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை உண்டாக்கும். குழந்தைகளால் செல்வமும் சந்தோஷமும் கலகலப்பு உடைய நாள். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். ஆர்வங்கள் உண்டாக்கும். மனநிலையில் சீரான போக்கு இருப்பதால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான யோசனைகள் உண்டாக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சுய சிந்தனையோடு நடத்துவீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டாலும் நிறைவாக உங்களுடைய யோசனையை அந்த இடத்தில் செயல்படும். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆர்வங்கள் மிகுதியாக்கும். வங்கி கணக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். பொருளாதார நிலை சீராகும். உத்தியோக வேலைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். சிக்கல்கள் குறையும் நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பேச்சுவார்த்தைகளில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். புதிய தொழில் முறைகள் முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் பிறர் செய்யாத விஷயங்களை புதுமைகளை கையாளுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தேவைகள் நிறைவேறும். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வங்கியில் இருந்து வந்து இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் சாதகமாக்கும். சிக்கல்கள் குறையும் நாள். மனதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக, முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை என்று தினம் தினம் உச்சரித்து வருவது விசேஷம். கருத்து வேறுபாடுகள் மறையும். வங்கியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக்கும். சிக்கல்கள் குறையும். மனம் சார்ந்த கவலைகள் அகலும். இழுபறியான வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.